சொல்லியிருக்காரு. சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். இங்க வந்து கோபாலபுரத்துக்கு ஒரு முக்கியமானவர். சார் கூட பேட்டி எடுத்ததுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து டிடிஜிஎஸ் சேனல், ஜி கோவிந்தரா ஐபத்தா உண்மை சேனல், உங்கள் சேனல். தேங்க்யூ கோவிந்தரா. சார் இதை யூடியூப்ல போட்டுக்கலாம்ல சார்? நாங்கள் யூடியூப்ல தான் போகிறோம். யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்ப இந்த வீடியோல நம்ம கோபாலபுரத்துல மிஸ்டர் கண்ணன் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாட்டு பண்ணையில இருக்கிற ஒரு மாட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது சின்ன கண்ணுக்குட்டி தான். கண்ணுக்குட்டியா இருந்தாலும் 2 வருஷத்து கண்ணுக்குட்டி உள்ளதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 2 வருஷத்து கண்ணுக்குட்டியா இருந்தாலும் மாடு வந்து என்னென்ன அறிகுறி தெரிஞ்சு அப்படின்னு கேட்கும் போது மாடு தாண்டுச்சு, ஓடிச்சு, குதிச்சுது அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு. அதை நீங்களே கேட்டிருப்பீங்க நேரடி பேட்டியில. நம்ம எப்பயும் போல சொல்றதுதான், சினை பருவத்துல கரை மாடுகள்ல காணப்படும் சில நிகழ்வுகள்னு சொல்லி கரை மாடு வளர்ப்பு புக்ல இருக்கு. அதுல இருக்கிற நிகழ்வுகள்ல தான் சில இதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். மறுபடியும் இதை வந்து நீங்க மெமரியா கரெக்டா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க மாடு இருந்தாலும் சின்ன கண்ணுக்குட்டியா இருந்தாலும் அது பருவத்துக்கு வரும்போது நீங்க கரெக்டான நேரத்துக்கு சன ஊசி போட்டு மாடு சன தங்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாடு அமைதியின்றி காணப்படும். 2வது அடிக்கடி அடிவயிற்றை எக்கி கத்திக்கொண்டே இருக்கும். 3வது அருகில் உள்ள மாடுகள் மீது தாவுவதோடு காளைகளோ அல்ல மற்ற மாடுகளோ தன் மீது தாவுவதற்கு அனுமதிக்கும். அடுத்து மந்தையாக மாடுகளை மேய்க்கும் போது கூட்டத்தில் இருந்து தனியாக ஒதுங்கி நிற்கும். உடல் வெப்பநிலையின் அளவு சிறிது அதிகரித்து காணப்படும். தீவனத்தில் அதிகம் நாட்டம் இல்லாமல் குறைந்த அளவு தீவனத்தை உட்கொள்ளும். அடிக்கடி சிறிதாக சிறுநீர் கழிக்கும். வாளை ஒதுக்கி கொண்டே நிற்கும். பசுக்களின் பிறப்பு உறுப்பின் வெளி உதடுகள் தடித்தும் வளவளப்பாகவும் சிவந்தும் காணப்படும். கண்ணாடி போன்ற திரவம் பசுவின் பிறப்பு உறுப்பிலிருந்து வலிந்து தொங்கிக் கொண்டிருக்கும். கண்களின் கருவிழி பார்வையானது விரிந்து காணப்படும். கறவையில் உள்ள மாடாக இருந்தால் பால் அளவு 2-3 நாட்களுக்கு குறையும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல அருமையா கொடுத்திருக்காங்க. சினை பருவத்துல காணப்படும் சில நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாவே மாடு வந்து இந்த இதுல எந்த அறிகுறி தெரிஞ்சாலும் நம்ம சரிமுறை கருவுட்டல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எதுவுமே நம்ம தனிப்பட்ட கருத்துக்கள் கிடையாது. எல்லாமே கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல இடம்பெற்றது அப்படிங்கிறதுனால முன்னாடி சன ஊசி போட்டுருந்தோம். கரெக்டா சனம் பிடிச்சி கண்மையா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்களே பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 21 மாசத்துக்குள்ள நம்ம சன ஊசி போடணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல இருக்கிற மாதிரி தான் இந்த கண்ணுக்குட்டி சொன்ன மாதிரி தான் இதுல இருந்துச்சு. அதாவது கத்துறது, தாண்டது, ஓடுறது, குதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இதுல தெரிஞ்சு இந்த கண்ணுக்குட்டிக்கு. அதை வச்சுதான் நாங்க இப்ப சன ஊசி போட்டிருக்கோம். தொடர்ந்து இந்த கண்ணுக்குட்டி அருமையா வரும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. சார் இப்ப நம்ம கைராசி எல்லாம் எப்படி சார் இருக்கு? ஊசி போடுறதெல்லாம் நல்லா இருக்கு. இப்ப நம்ம கைராசி நல்லா இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. டிடிஜிஎஸ் ஜி கோவிந்தரா ஐபத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.